நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு. நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் தொடங்குதுங்க. இதுவரைக்கும் சந்தித்த தீராத சோதனை, வேதனை, துயரங்கள் அனைத்தும் விலக போகுது. விதி பயனால இழந்த செல்வாக்கு, கௌரவம், சொத்துக்கள், சந்தோஷம் எல்லாமே மீண்டும் கிடைக்க போகுது. கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் சாதகமா இருக்காங்க. குறிப்பா 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளும் வரப்போகுது. விருச்சிக ராசியினர் அதீத மன உறுதி கொண்டவங்க, எதையும் சாதிக்கும் பிடிவாத குணம் மிக்கவங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. எங்கு சென்றாலும் தங்கள் ஆளுமையை நிலைநாட்டுவதில் வல்லவர்களா இவங்க இருக்காங்க. கடந்த 2025ஆம் ஆண்டில் சந்தித்த சவால்கள் மன உறுதியை சோதிக்கும் விதமாய் இருந்துச்சு. விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதால கடந்த கால துரோகங்கள் மனதை ஆழமாக பாதிச்சிருக்கலாம். மற்றவர்களுக்காக உதவி செய்து மன உளைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்கலாம். கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் வல்லவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இவங்க இருந்திருப்பாங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். இது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும். 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறது உங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கும். வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள், தாயாரின் உடல்நல கவலைகள், வராத பழைய பணங்கள் பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பிறகு மிக எளிதாக உங்களுக்கு வந்து தீருங்க. சனி பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக விலகினாலும் குருவின் அருட்பார்வை கிடைத்தாலும் பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி ஏற்படும். சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். மற்றவர்களுக்கு தாராளமாக கடன் கொடுக்கும் அளவுக்கு செல்வாக்கு மிக்க மனிதராக நீங்க உயர போறீங்க. புதிய பூமி மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கு இது மிகவும் சிறந்த காலமாக இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்?
கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இராணுவம், காவல்துறை, மருத்துவம், பொறியியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த குழப்பங்கள், சண்டைகள் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் பிறக்கும். திருமண தடையால மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், இரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்றவை குறைய தொடங்கும். அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்தி கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்யோடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்சி வழிபடுறது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தருங்க. தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கைவிற்றாதீங்க. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு உங்கள் முன்னேற்றத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைஞ்சு போகுது. உங்களுக்கு திருமணமாகலைனா இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நன்மை தீமைகள் பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியாக இருக்கலாம். அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியும். தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும். இருந்தாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே, உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம்
பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.